தளபதிக்கு அந்த பேருக்கு தகுதியான ஆளுனா அது எஸ்கே தான். நான் சிவா துப்பாக்கி அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கே ஒரு ஒரு ஹே எவ்ரிவன், நீங்கள் எல்லோரும் மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கோட் மூவி நீங்கள் நேற்று பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஒரு 2 ஷோ பார்த்தேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது ஒரு இந்த போர் அடிக்காமல் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது நான் போர் அடிக்கும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம பிஸ்டலாக தெரிஞ்சிருச்சுல்ல. அப்பவும் இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸில் பார்க்கறதுக்கு தான் போனேன், நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீத் லெஜர், இந்த நம்ம இதில் நடித்தார் இல்லையா, பேட்மேன், இந்த டார்க் நைட்டில் நடித்தார் இல்லையா ஜோக்கர், அந்த கேரக்டர் ஹீத் லெஜர், கிட்டத்தட்ட அந்த ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆடியன்ஸுக்கும் அப்படிதான் தோணுச்சு, நிறைய பேருக்கு தோணுச்சு தான் நினைக்கிறேன். இது யார் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நீங்கள் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது இல்லை இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம இளையத்தில் ஒரு கேரக்டர், அந்த வில்லனிசம் இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹீத் லெஜர் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஜோக்கர் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ வில்லனிசம் இருந்துச்சு. ஒரு 2-3 சீனில் தெரிச்சிட்டேன், என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு, நம்ம ஒன்று நினச்சிட்டு இப்போ இப்படி பண்ண மாட்டாங்க. நான் அந்த கண்ணு, அந்த பார்வை, அந்த பாடி லாங்குவேஜ் இப்படி இப்படி வருவார், அதெல்லாம் நான் ஹீத் லெஜர் கூட கம்பேர் பண்ணல. பட் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீத் லெஜர் அந்த ஜோக்கரோட சாயில் அந்த ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து தான் இந்த ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு அந்த இளைய தளபதியோட. நேற்று என்னோட ஒரு ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. மேபி இப்போ எல்லாருமே இந்த மூவி பார்த்துருப்பீங்கனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். மூவி பார்க்காதவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் பார்த்துட்டிங்கன்னா இது உங்களுக்கும் இதை தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நான் முக்கியமாக இதை சொல்லி ஆகணும். எப்படின்னா, நம்ம தளபதி எவ்வளோ ஈகோலஸாக இருக்காருன்னு இந்த மூவியில் அவ்வளோ தெரிஞ்சு. இந்த மூவியில் முன்னாடிலேருந்தே ஒரு ஆடியோ லான்ச்சிலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு நம்ம தளபதி வந்துட்டு எவ்வளோ ஈகோலஸாக இருக்காருன்னு. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி எடுத்துக்கங்க. இந்த மூவியில் தன்னுடைய இப்போ ஒரு பெரிய காக்கா கழுகுன்னு சண்டை போட்டுருக்காங்க. அந்த ஒரு மனசு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஜிஎம் போட்டுச்சு. எவன் போட்டிருப்பான், என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல. அவங்க தளபதியோட பேர் சொல்கிற கூட சில பேர் யோசிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம தளபதி அப்படி ஒரு இந்த பிஜிஎம் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்பாய்லர், தயவு செஞ்சு படம் பார்க்கணும்னா போயிருங்க. நம்ம எஸ்கேட்டன் எல்லாம் சண்டை போட்டிருந்தாங்க, அடுத்த தளபதி யாருன்னு. இப்போ பர்ஃபெக்டாக அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம தளபதியே இந்த அப்பான்னு கொடுத்துட்டு போன மாதிரி இருக்குது. அதில் ஒரு டைலாக் வரும், இந்தா சிவா துப்பாக்கி அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா வேணாண்ணா அந்த மாதிரி இந்தாப்பா துப்பாக்கி அப்படின்னு சொன்னபோது நம்ம எஸ்கே சொல்லுவார், ஆனால் நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்க, இதை நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் சொல்லுவேன், நீ வேணா பாரு, தளபதி இருந்தாலும் இல்லாட்டியும் அடுத்த ஒரு தளபதி இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வர்றது வந்து நம்ம எஸ்கேவை மட்டும்தான், எஸ்கேவால் தான் முடியும். ஒரு விக்ரமாலேயோ சூர்யாவாலேயோ கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்டேஜ் வர முடியாது. எஸ்கேவால் கண்டிப்பாக முடியும்னா அவர் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாரு. தளபதி சொன்ன மாதிரி எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ் பிடிச்சிட்டாரு, கண்டிப்பாக வருவார். தளபதிக்கு அந்த பேருக்கு தகுதியான ஆளுனா அது எஸ்கே தான். நான் அந்த படம் பார்த்தனால சொல்லலை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் நிறையவே சொல்லுவேன் இதை பற்றி. அண்ட் பர்ஃபெக்டாக அது ஏற்ற மாதிரி அந்த மனசு வேணும் அந்த தளபதிக்கு. அந்த டைலாக் வைக்கணும். யார் என்ன யோசிச்சிருப்பாங்களா? யாராச்சும் ரஜினிகாந்த் அப்படி யோசிச்சிருப்பாங்களா? அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கே ஒரு அந்த பாட்டு போட்டதாகவும் சரி, அந்த காக்கா கழுகு மேட்டர் ஃபஸ்ட்டு அவர் தான் பேசினார். அதை பற்றி எல்லாம் நோட் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு அவர் தான், ரஜினிகாந்த் தான் பேசினார் அதை பற்றி. ஏன் ட்ரிகர் ஆகிட்டார்? சூப்பர் ஸ்டார் போட்டோம், பேரை தூக்கு 4 பேர். என்ன எங்கள் தளபதி பார்த்தீங்கன்னா, தளபதி பாட்டை தான் அவரே தூக்கி இன்னொருத்தர் கொடுத்து கண்ணியப்படுத்திட்டு போயிருக்காரு. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். வேணாம் நான் போகாது, நான் தமிழ் சினிமா விட்டு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச பக்காவாக ஒரு கமர்ஷியல் படமாகவும் ஒரு கண்டென்ட் படமாகவும் ஒரு தமிழ் சினிமா மேலே தூக்கிட்டு போகிற ஒரு ஆள் சினிமாவை விட்டுட்டு போகிறாங்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெளியே வரும்போது ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிட்டே வெளியே வந்தேன். அவ்வளோதான், நீ ஒரே ஒரு FDFS ஒரு 3 மணி நேரம் படம், தளபதிக்கு ஒரு 3 மணி நேரம் படம், 3 மணி நேரத்தை மொத்தமாக பார்க்க போகிறோம், அவ்வளோ. அதுக்கப்புறம் அரசியல் போயிடும். அரசியல் ஆஃப்லைனில் நிறையா நம்ம அவரை பார்க்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி செலப்ரேஷன், ஆக்டிங் வைஸ், டான்ஸ் வைஸ்லாம் இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்குது. அண்ட் நிறைய இந்த கங்குவா வால்பேப்பராக இருக்கட்டும், அப்புறம் அவரோட ரெஃபரன்ஸ் வந்துச்சு அதுவாக இருக்கட்டும். ஆக்சுவலாக இது பண்ணது எவ்வளோ நல்லதுன்னா, எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் ஒரு தளபதி மேலே கொஞ்சம் ஹோப் வந்திருக்கு. இந்த மூவி வந்து பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா தளபதி அவ்வளோ ஈகோலஸ், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். படம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது ரிவ்யூ இல்லை, பட் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. மறக்காமல் தேட்டரில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேட்டருக்கான படம் தான் இது. அண்ட் கடைசி 40 மினிட்ஸில் தேட்டருக்கு தெரிச்சிருச்சு.
கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேடியமில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், அப்பப்போ இந்த கஸ்டமர் வராங்களா பார்க்கறதுனால திரும்ப வாங்கி பார்த்துட்ருக்கேன், சாரி. அண்ட் வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிருச்சு, கத்தி ரொம்ப அடி வாங்கிருச்சு. அண்ட் இதுதான் ஷாப்போட லோவோ, இதுதான் நான் ஸ்பார்க் கம்யூனிகேஷன், என்னோட சாஃப்ட்வேர் ஸ்பார்க் கம்யூனிகேஷன், அதுதான் நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.